பேசுறதுக்கு திமுக உங்களுக்கு கிடைக்கல வாங்க என்கிட்ட வாங்க வரலையே, காரி துப்பிட்டாங்களே. முதல்ல மாநாடு நடந்த உடனே திருமாவளவன் சொல்றாரு, நீ என்னமோ இது போடுற மாதிரி எங்களை கூப்பிடுற, மரியாதையா நடத்தலன்னு திட்டுறாரு. அதுவே தப்புன்னு சொல்றாரு. அப்பயாவது உனக்கு அறிவு இருந்திருக்கணும். 2வது நிகழ்ச்சியில என்ன சொல்ற, அவருடைய மனசெல்லாம் இங்கதான் இருக்குன்னா அதுக்கும் திட்டுறாரு. அப்பயாவது உனக்கு அறிவு வேணாமா? இது ஏதோ கூட்டணிக்கு வர வைக்கிற ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியல. ஜென்மத்துக்கும் தாவைக்கா கூட விசிகா கூட்டணிக்கு வரவே கூடாதுன்னு எவனோ எழுதி கொடுத்த மாதிரி தான் இந்த இதெல்லாம் இருக்கு. நீங்க திருமாவளவன் அவர்களுக்கு முடிவெடுக்க தெரியாது, அவருடைய முடிவுகள் எல்லாம் யாராலோ கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லுவதை விட ஒருத்தர் அசிங்கப்படுத்த முடியுமா? ஒரு தலைவரை அசிங்கப்படுத்த முடியுமா? அது அந்த அசிங்கம் அந்த மேடையில விஜயால் செய்யப்படுகிறது. கூட்டணி டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு திருமாவளவன் தவிர்க்கிறாரு. அப்ப அது யாரோட அவரோட மனசுலாம் இங்க இருக்கு. அவர் ஏதோ ஒரு அழுத்தத்தால வரல. என்னங்க இது? அது நீங்க அசிங்கம் தானே படுத்துறீங்க. ஒருத்தர் அழுத்தத்தால வரலன்னா என்னங்க அர்த்தம்? வேற யாருக்கும் அம்பேத்கர் விழாவுக்கு கூட வர முடியாத அளவுக்கு செய்யறாங்க. விஜய் அது அம்பேத்கர் விழாவா? அது அம்பேத்கர் விழாவா? அவர் அழகா சொல்றாரு, திருமாவளவன் தெளிவா சொல்றாரு, ஐ predicted they will speak politics in that event. நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே பாலிடிக்ஸ் பேசினாங்க, நல்ல வேலை நான் போலன்னு திருமாவளவன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அங்க என்ன நடந்துச்சு? அம்பேத்கர் பத்தி யாரு பேசினா? அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன். நீ திருமாவளவனை வச்சுட்டு மகாபெரியாவை புகழ்ந்திருப்பாரு அந்த ஆளு. அதை விட அசிங்கம் திருமாவளவனுக்கு இருக்க முடியுமா? அப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல இப்ப நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் இந்த திமுக ஆட்சியில எந்த சிக்கலுமே இல்லையா, எந்த பிரச்சனையுமே இல்லையா, எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையுமே இல்லையா? அதுதான் நீங்க ஒரு விஷயத்துக்கு பதில் சொன்னா இன்னொரு விஷயத்துக்கு போறீங்க. இப்ப இல்ல அதை அட்ரஸ் பண்றது யாரு, கேக்குறது யாரு? அத கேளு, நீ கேளு. உன்னுடைய கேள்விகள்ல ஒருத்தனுக்கு ஆதரவா போற, தப்பா போற, தப்பான கேள்வியா இருக்கு, ஜனநாயக முரணா இருக்கு, அடிப்படையே தெரியாம. அதனாலதான் தற்கொலை இது வரைக்கும் யாரையாவது தற்கொலை யாராவது ரொம்ப டீசென்டா பேசுற ஆட்கள் கூட திமுக காரங்கள்ல, விசிகாவில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட விஜயவும் ஆதவர்ஜனையும் தற்கொலைன்னு திட்டுவது என்பது ஏதோ எதேச்சியாக நிகழ்ந்த கோவத்தால் நிகழ்ந்தது இல்லை. அவர்களுடைய பேச்சினால் அவர்கள் வாங்கி கொண்ட பட்டம் அது. நானும் அந்த மாதிரி வார்த்தை சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் தற்கொலைலாம் நான் எழுதல. அதை நாங்க திமுக தரப்புல இருந்து பேசின மாதிரி ஆயிரும். விசிகாவில் இருந்தா வருது. யாருடைய மனது நீ அங்க இருக்குன்னு ஒப்பாரி வச்சியோ மேடையில, அவர்கள் தான் உன்னை தற்கொலைன்னு திட்டுறாங்க. அப்ப அதுக்கு போய் பதில் சொல்ல. அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, தாவேகா வெர்சஸ் விசிகான்னு தான் அந்த இது ஆயிடுச்சு. தாவேகா வெர்சஸ் திமுகன்னு அந்த மேடை ஆகல.